நமக்கும் அப்பப்போ இந்த மாதிரி ஒரு ஐடியாலாம் தோணுங்க. எண்ணெய் பாட்டில் வந்து மூடி மட்டும் உடஞ்சிச்சா, எனக்கு அத தூக்கி போடவே மனசு இல்ல. அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருந்தது பாட்டிலு. சரி பிளாஸ்டிக் தான் இருந்தாலும் தூக்கி போட மனசில ரொம்ப நல்லா இருந்ததேன்னு சொல்லிட்டு, அதில வந்து அழகா ஒரு ஓட்ட போட்டுட்டு, ஹூக் வச்சு இந்த மாதிரி தண்ணி ஃபில் பண்ணி இந்த மாதிரி மணி பிளான்ட் வச்சேன். எனக்கு ரொம்ப மணி பிளான்ட் வளர்க்கறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் கிச்சனில வச்சுக்கிட்டேன். இந்த 2 பாட்டில் வந்து ஆயில் ஆயில் கண்டெய்னர் தான். மீஷோல தான் வாங்குனேன். 124 சம்திங் தான். ரொம்ப நல்லா இருக்கு. ஆயில்லாம் வந்து ஸ்பில் ஆகாம சூப்பரா ஊத்த முடியுது. நான் பாட்டில் தான் வச்சிருந்தேன். அது கை தவறி தப்பு தப்புன்னு போட்டு உடைச்சிடுறேன். அதனால அதெல்லாம் வாங்கல, விட்டுட்டேன். இன்னைக்கு வந்து சென்னையில பார்த்தீங்கன்னா, பயங்கரமான காத்துங்க. எங்க இருக்கிற மண்ணையும் வாரிட்டு வந்து வீட்டுக்குள்ள விட்டுருச்சு. நாங்க இருக்கிறது 3 ஃப்ளோரா. அவ்வளோ ஒரு காத்து. திறக்கவே முடியல பால்கனியெல்லாம். அவ்வளோ காத்து. இன்னைக்கு எல்லாமே ஒரு விசித்திரமா தான் நடந்துட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். கோயம்புத்தூர்ல பாருங்களேன், அந்த 10 வயசு குழந்தைய என்ன பண்ணி கொலை பண்ணி போட்டுட்டாங்க. எங்க பெரியவங்க கிட்ட வஞ்சம் இருக்கட்டும், சண்டை இருக்கட்டும், எதுவாவது இருக்கட்டும், அது குழந்தை என்னங்க பண்ணுச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன பண்ணி அதை கொன்று இருக்காங்கன்னு தெரியல இப்போ வரலும். என்ன நடக்கு? நான் தான் ஒரு ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்பேன், பொம்பளை பசங்களை வந்து நம்ம கண்ணுக்குள்ளேயே வச்சுக்கணும், கண்காணிப்புலேயே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. நிஜமாக அப்படி தாங்க